அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் பல்லி இருந்துச்சு அப்படின்னா இதை கட்டாயமாக நீங்கள் செய்யுங்க. அப்போது தான் உங்களுடைய வீட்டில் குலதெய்வத்தோட பரிபூரணமான ஆசி உங்களுக்கு கிடைக்குமா. ஸோ இந்த வீட்டு பூஜை அறையில் வீட்டில் பல்லி இருந்தால் நல்லதா கெட்டதா, இந்த பல்லி உணர்த்தக்கூடிய விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்தின முக்கியமான ஒரு தகவலை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக பார்க்க போகிறோம். வாயில்லா ஜீவன்களுக்கு எப்போவுமே பார்த்திங்களா நமக்கு நடக்கக்கூடிய நல்லது கெட்டதை முன்கூடியே உணர்த்தக்கூடிய ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்றதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது எல்லாமே உண்மைதான். மனிதர்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கூட அந்த வாயில்லா ஜீவன்களுக்கு தெரியுமா. அதே மாதிரி எதிர்த்துக்காட்டாக பார்த்தோமா, நாய், பூனை, பசுமாடு, பறவைகள் அப்படின்னு சொல்லிட்டு வாயில்லா ஜீவன்களை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பழக்கமே நம்ம இடத்துல பாரம்பரியமாகவே இருக்கிறது. ஸோ காலங்காலமாக வீட்டிற்கு வரக்கூடிய கஷ்டத்தை எல்லாமே இந்த வாயில்லா ஜீவன்கள் தன்னகத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு திறமை இருக்கான். வீட்டிற்கு ஒரு துன்பம் வரக்கூடிய சமயத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய நாய், பசு அல்லது பறவை அல்லது ஏதாவது ஒரு உயிரினம் நாம் வளர்க்கக்கூடிய ஒரு வாயில்லா ஜீவன் நமக்காக உயிரை விடும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இது அனுபவத்திலும் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கும் நமக்கும் எப்படியே ஒரு எப்போதுமே ஒரு பந்தம் அப்படிங்கிறது இருக்குது. அதே போல தான் பள்ளி நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லது மற்றும் கெட்டதை சொல்லக்கூடிய ஒரு சக்தி இருக்குது, இந்த பள்ளிக்கு இருக்குது. மேலுமே இது காலங்காலமாகவே இருக்கிற முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளியை குலதெய்வத்தின் ரூபமாகவும் முன்னோர்களோட ரூபமாகவும் நம்ம பார்க்கிறோம். பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்கும், ஆனால் பல வீடுகளில் பள்ளி நடமாட்டம் இருக்காது. அப்படி வீடே, அதாவது பள்ளி நடமாட்டம் இல்லாத வீடே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். நிச்சயம் ஓரிரு பள்ளியாவது வீடுகளில் கண்டிப்பாக இருக்கும். அப்போது தான் அந்த வீட்டில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். மேலுமே அமானுஷ்யமான சக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல பள்ளியானது நடமாடாது அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாகவும் சொல்லப்படுது. உங்களுடைய வீட்டில் பள்ளி இருக்கிறது அப்படின்னா அதை அப்படியே விட்டு விடுங்க. உணவுப் பொருட்களில் மட்டும் அது விழாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. மற்றபடி இருக்கிற பள்ளியை அடித்து கொன்று வெளியில் தூக்கி போடவே கூடாது. இது நமக்கு பாவம் தான் வந்து சேரும். சில பேர் வீட்டில் பீரோவுக்கு அடியில், பூஜை அறையில், சுவாமி படத்திற்கு பின்னாடி பள்ளிகள் இருக்கும், ஆனால் அது சத்தம் எழுப்பாது. இப்படி ஒரு வீட்டில் பள்ளிகள் இருந்துமே அது சத்தம் எழுப்பவில்லை அப்படின்னா அது ஏதாவது ஒரு அபசகுணத்தின் அறிகுறி தான் சொல்லலாம். வாரந்தோறுமே நீங்கள் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமை நாளில் குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு வீட்டில் பால் சாம்பிராணி போட்டு அந்த புகையை வீடு முழுவதும் காண்பிச்சிங்க அப்படின்னா, இதை தொடர்ந்து 5 வாரம் வெள்ளிக்கிழமை நாளில் இதே போல் இந்த பரிகாரத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் பள்ளி சத்தம் போட துவங்கிடும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது உங்களுக்குள்ளே கிடைக்கும். குலதெய்வத்தோட ஆசையும் உங்களுக்கு வீட்டிற்கு வரும். குலதெய்வத்தோட அருளுமே உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் பள்ளிகள் இருக்கா, இது சத்தம் போடுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே போல் தான் நீங்கள் சில நல்லது கெட்டதை சிந்திக்கும் போது கூட சில முடிவுகளை எடுப்பதில் தடுமாறும் போதுமே பள்ளியானது சத்தம் போடும். அப்போது நம்மை அறியாமலே நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியானது வரும். என்ன அப்படின்னா பள்ளியே சொல்லிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வேலையை செஞ்சால் சரியாக வரும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கூட நம்ம எடுப்போம். இப்படி பள்ளியோட சத்தம் நமக்கு பல நன்மையை தான் செய்யுது. அதே மாதிரி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அதையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புது புது நியூ வீடியோஸ்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்குமே ரொம்பவே யூஸ் ஆகும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய அண்டங்கக்கை பள்ளி சத்தம் போடாமல் இருக்கும் பட்சத்தில் கவலை வேண்டாம். பால் சாம்பிராணி தூபம் போடுங்க. பள்ளி சத்தம் போட்டுக்கொண்டு உங்களுடைய வீட்டில் இருந்துச்சுன்னா அது குலதெய்வத்தோட ஆசீர்வாதமோ முன்னோர்களோட ஆசீர்வாதமோ உங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத உணர்த்தி கொண்டே அது இருக்குமா. பள்ளியும் நாம் வீட்டில் நடமாடும் ஒரு தெய்வம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இது போன்ற பல முக்கியமான தகவலை நாம் விரிவாக பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீட்டில் பள்ளி இருந்தால் மட்டும் போதாது, அந்த வீட்டில் பள்ளின்னு இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக பள்ளி சத்தம் போடணும். அதே மாதிரி பள்ளி சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது. எந்த திசையிலிருந்து பள்ளி சத்தம் போட்டால் என்னெல்லாம் பலன்கள் நடக்கும், நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா அப்படிங்கிறத பற்றின முழுமையான ஒரு தகவலை நம்ம விரிவாக பார்க்கலாம்.
நம்மளோட வீட்டில் சுவர்களில் சுற்றி திரியக்கூடிய அந்த பள்ளிகளை நீங்கள் உற்று கவனிச்சிருக்கீங்களா? இல்லை அப்படின்னா இனி கூர்ந்து அதை கவனித்து பாருங்கள். ஒரு வகையான சத்தம் எழுப்பும், அதிலிருந்து நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும், இது போன்ற செய்திகளை நம்மளோட பாட்டிகள் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். பள்ளி பொறுத்த வரைக்குமே கிழக்கே சொல்லும் அப்படின்னா அதன் பழம் ராகு கிரகத்தோட சாரத்தை பெற்றிருக்குமா. இதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தை, அசுப செய்தியை இது முன்கூட்டியே தெரிவிப்பதாக அர்த்தம். இதே போல தான் கிழக்கு திசையில் அடுத்த வீட்டில் அல்லது அடுத்த மனையிலிருந்து சொன்னுச்சு அப்படின்னா உடனே ஏதாவது ஒரு கெடுதல் நடப்பதா அர்த்தமா. குறிப்பாகவே உடல் நலம் பார்த்திங்களா, ஒரு உடல் நலத்தில் பிரச்சனைகள் வருமா. அடுத்ததாக தென்கிழக்கு திசையாக அக்னி மூலையில் இருந்து இந்த பள்ளி பேசினா உடனடியாக கலகம் வருமா. இந்த நாளில் இருந்து ஒரு வாரத்திற்குள்ளே நம்மளோட இல்லத்தில் பல பிரச்சனைகள் வந்தடையுமா. அடுத்ததாக தென் திசை இருந்து பள்ளி சொன்னாச்சு அப்படின்னா செவ்வாய் கிரகத்தின் சாரை சத்தை பெறுவதனால இதன் பலன் எதிர்பாராத சுக சௌரியங்களையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தெரிவிக்குமாம். இந்த தெற்கு திசை அடுத்த வீட்டு அல்லது அடுத்த மனையிலிருந்தோ சொல்வதாக இருந்துச்சுன்னா எதிர்பாராத தோல்வி, துக்க செய்தி, எதிர்பாராத விரயம் முதலியவைகள் எல்லாமே சொல்லுமா. தென்மேற்கு மூளையாகிய நிருதி திசையிலிருந்து சொன்னால் அதற்கு புதன் கிரகத்தின் சாராம்சம் பொருந்தி இருக்குமா. இதன் காரணமாக இதன் ஜனபந்துகள் வருகையும் இனஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படுமா. மேற்கு திசையிலிருந்து பள்ளி சொன்னுச்சு அப்படின்னா சனி கிரகத்தோட சாராம்சம் பெற்றிருக்கும், சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் அப்படிங்கிறது எச்சரிக்கையாக இருக்கும். இதே மேற்கு திசை அல்லது வீடு அல்லது அடுத்த மனையாக இருக்குனுச்சு அப்படின்னா உடனடியாக கெடுதல்களும் வந்து சேருவதை எச்சரிப்பதாக ஒரு விஷயமா சொல்லப்படுது. வட திசையாக வாயு மூலையிலிருந்து பேசினா சுப செய்திகள் வருமா. இப்படி தான் பள்ளி சின்ன சின்ன விஷயத்தில் கூட பல்வேறான பலன்கள் இருக்கிறத சொல்லப்படுது. நம்மளோட வீட்டில் பள்ளிகள் இருப்பது இயற்கை தான். ஆனால் அந்த பள்ளிகள் சயனம் சொல்வதாக ஜோதிடம் சொல்லப்படுது. நம்மளுடைய வீட்டில் நாம் ஒரு காரியத்தை பற்றி பேசி கொண்டு இருப்போம். அப்போது நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பள்ளி திடீர்னு என்ன சத்தம் போடும். அப்போது பெரியவங்க பாருங்கள், பள்ளியே சொல்லிடுச்சு, நிச்சயமாக இந்த காரியம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பள்ளி எந்த திசையிலேருந்து சத்தம் எழுப்பினால் என்ன பலன் அப்படிங்கிறத நம்ம பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டாலே பயம், திங்கக்கிழமை தன லாபம், செவ்வாய்க்கிழமையில் சம்பத்து, புதன்கிழமையில் சந்தோஷம், வியாழக்கிழமையில் அசுபம், வெள்ளிக்கிழமையில் சுப செய்தி, சனிக்கிழமையில் நல்ல செய்தி தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தமா. இப்படி தென்கிழக்கு திசையில் பள்ளியோட சத்தம் ஒலித்தாலே ஞாயிற்றுக்கிழமை தீமை, திங்கக்கிழமை கலகம், செவ்வாய்க்கிழமை பந்து லாபம், புதன்கிழமை தன லாபம், வியாழக்கிழமை சன்மானம், வெள்ளிக்கிழமை அலங்காரம், சனிக்கிழமை திரவியம் என்று அர்த்தமா. மேலுமே தெற்கு திசையில் பள்ளியோட சத்தம் ஒலித்தாலே ஞாயிற்றுக்கிழமை சுகம். அதே மாதிரி ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு அறிகுறிகள் இருப்பதாக சொல்லப்படுது. வடமேற்கு திசையில் பள்ளியோட சத்தம் ஒலித்தாலே ஞாயிற்றுக்கிழமை வஸ்திரம், திங்கக்கிழமை அமங்கலம், செவ்வாய்க்கிழமை தூரதேசம், புதன்கிழமை தனநாசம், வியாழக்கிழமை நல்ல செய்தி, வெள்ளிக்கிழமை கலகம், சனிக்கிழமை ஸ்திரீ என்று அர்த்தம். வடக்கு திசையில் பள்ளியோட சத்தம் ஒலித்தாலே ஞாயிற்றுக்கிழமை திரவியம், திங்கக்கிழமையில் வஸ்திரம், செவ்வாய்க்கிழமையில் சத்ரு பயம், புதன்கிழமையில் கலகம், வியாழக்கிழமையில் காரியம் நடைபெறாது, வெள்ளிக்கிழமையில் கலகம், சனிக்கிழமையில் நல்ல செய்தி வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பள்ளி கௌரி சாஸ்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரியத்தில் பள்ளிகள் நம்மீது விழுவது மற்றும் சத்தமிடுவதை வைத்து பலன்கள் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பலன்கள் பள்ளி விழும் அல்லது கத்தும் திசை, உடலோட பாகம், நேரம் இது எல்லாத்தையுமே பொறுத்து அமையுமா. தலையில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா கெட்ட சகுனம், அதாவது மனக்கவலை அல்லது தேவையில்லாத அலைச்சல் இதெல்லாம் ஏற்படுமா. அதே மாதிரி வலது கை, தோல் இது மாதிரியான இடத்துல பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா பணவரவு அல்லது வெற்றி கண்டிப்பாக இருக்காம். வலது கன்னத்தில் பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி அல்லது ஆண் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா. வலது மார்பு லாபம் கிடைக்குமா. தொப்புள் பகுதியில் இந்த பள்ளி விழுந்துச்சு அப்படின்னா விலை மதிப்பற்ற பொருட்கள் அல்லது ஆபரணங்கள் சேரக்கூடிய யோகம் இருக்குமா. பள்ளி கத்தக்கூடிய திசைகள் தான் ரொம்ப முக்கியம். கிழக்கு ராகுவோட ஆதிக்கம் இருக்கிறதுனால துர்தஷ்டம் அல்லது தேவையில்லாத கெட்ட செய்திகள் வந்து நேருமா. வடக்கு தன லாபம் அதாவது பணம் வருமா. மேற்கிலிருந்து இந்த பள்ளி சத்தமிட்டுச்சு அப்படின்னா மேற்கிலிருந்து கடன், நோய் அல்லது குடும்பத்தில் சண்டை வர பிரச்சனைகள் இது எல்லாமே ஏற்படும் அப்படின்னு அர்த்தமா. அதே மாதிரி தெற்கு திசையில் இந்த பள்ளி சத்தம் விட்டாலே அவமானம் அல்லது கவலை இதெல்லாம் ஏற்படுமா. நாம் ஒரு நல்ல காரியத்தை பற்றி பேசும்போதோ அல்லது இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும் போதோ பள்ளி சத்தம் விட்டால் அது நல்ல சகுனமாக கடவுளோட ஒப்புதல், கடவுளோட அனுமதி கிடைத்து விட்டதாக
அது அர்த்தமாக மேலுமே பல்லி விழுவதனால ஏற்படக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே ஒரு முக்கியமான விஷயமாகவும் பார்க்கப்படுது. அதே மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் இந்த சாஸ்திரத்தின்படி 7 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. இந்த பல்லி விழுந்தாலே ஏற்படக்கூடிய இந்த பலன்கள்லாம் பொதுவாக 7 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்குமா? என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம பல்லி இந்த பூஜை அறையில் அல்லது வீட்டில் எங்கேயும் சத்தம் போட்டால் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும், பல்லி எந்த நம்மளுடைய உடுப்பில் எந்த இடத்துல பட்டால் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பாருங்கள் பெல் பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு புது வீடியோஸ்லாம் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த மாதிரி அறிகுறிகள் ஏதாவது தென்பட்டிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.